மாநாடுகளை நடத்துவது எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு இல்லை. 10,000 பேர் வந்தால் கூட போதும், அல்லது 5,000 பேர் வந்தால் கூட போதும், அது பிரச்சனை கிடையாது. 10 லட்சம் பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் இவர்களில் எத்தனை பேர் இந்த இயக்கத்தின் கொள்கைகளை புரிந்து இயங்குகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை எப்படி விவாதிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்றால் இதுதான். கட்சியில் 100 பேர் கொண்டு வந்து சேர்க்கறது பேரில் அரசியல் படுத்துதல். அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிச்சு இந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்பது கொள்கை வழிப்படுத்துதல், கொள்கை வழி அவர்களை இயக்குதல், தெளிவுபடுத்துதல். அதுவே அவர்களை தலைநிமிர வைக்கும், அவர்களை தலைவர்களாக தலைநிமிர வைக்கும், அவர்களை போராளிகளாக பரிணாமம் பெற வைக்கும். போராளிகளை உருவாக்க முடிந்தவர்களால் தான் தலைவர்களை உருவாக்க முடியும். போராளிகள் இல்லாத இயக்கம் தலைவர்களை ஈன்று தராது. அதில் தலைவர்கள் உருவாக மாட்டாங்க. பணம் பண்ணுறதுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பதவி செய்யறதுக்கு, பதவியை எப்படி பெறுவது என்பதற்கு ஆளுகள் உருவாவார்கள். போராளிகள் உருவாகிற போதுதான் அந்த போராளிகளில் இருந்துதான் தலைவர்கள் உருவாக முடியும். போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. போராட வேண்டுமானால் தேவையை உணராமல் போராட முடியாது. இதுதான் சிறுத்தைகளின் முழக்கம். இது ரொம்ப காலத்துக்கு முன்னால் நான் எழுதியது. தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது.